நான் இன்னைக்கு இந்த வீடியோல இந்தியால இருந்து நமக்கு பறந்து வந்திருக்க ஒரு கொரியரை பத்தி தான் உங்களுக்கு காட்ட போறேன். ஆக்சுவலா இந்த கொரியருக்காக நான் 14 டேஸா வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த கொரியர் வந்திருக்கு. Yes, Papu. Thank you. Thank you. Got our parcel. நீங்களே பார்த்துருப்பீங்க நான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேகமாக போய் இந்த கொரியரை போய் வாங்கினேன் அப்படின்ட்டு. இப்போ மார்னிங்கே கொரியர் வந்துருச்சு. பட் இந்த ஒர்க்லாம் கொஞ்சம் முடிச்சதுக்கு அப்புறமா இதை உங்களுக்கு பிரித்து காட்டணும் அப்படின்ட்டு எல்லா வேலையும் குடுன்னு முடிச்சுட்டு உங்களுக்காகவே ஃபாஸ்ட்டாக இந்த கொரியரை பிரித்து காட்டுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா தான் டேப் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஓப்பன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியாவிலேருந்து எனக்கு வந்திருக்க கொரியர். அண்ட் இதில் நிறைய ஐட்டம்ஸ் வந்து நான் போட சொல்லியிருந்தேன். என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரியல. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சேமியா கொண்டு நான் வந்து இங்கே வந்து கொண்டு வந்து கொடுக்க சொல்லியிருக்கேன். அண்ட் ஸோ நீங்கள் பார்க்கும்போது இதெல்லாமா கொடுக்க சொல்லி அனுப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணும். பட் ஆக்சுவலி இதெல்லாம் தேவைதாங்க. நான் வெறும் டாப் தான் கொண்டு வந்தேன். அவசரத்தில் பேண்ட்டை மறந்துட்டு வந்துட்டேன். ஸோ எனக்காக அவங்க வந்து பேண்ட்டும் அனுப்பியிருக்காங்க. வந்து பொட்டு பாக்கெட், ஊசி, நூல் எல்லாமே வந்து நாங்கள் வந்து தனியாக வந்து கொடுக்க சொல்லியிருந்தோம். ஆக்சுவலி ரொம்ப அழகாக அவங்க எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுக்கல. அவங்க நார்மலாக ஒரு பாஸ்கெட்டில் போட்டு கொடுத்துட்டாங்க. இவங்க வந்து அழகாக எல்லாமே தனித்தனி ஐட்டம்ஸாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இது வந்து என்னுடைய மேக்கப் ஐட்டம்ஸ். தென் இது வந்து நான் அங்கேருந்து ஆன்லைன் ஷாப்பிங் இங்கேருந்தே வந்து நான் அங்கே ஷாப் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் அங்கேருந்து எனக்கு இதையும் வந்து கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நிறைய க்ளாத்ஸ்லாம் வந்து நான் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன் ஆன்லைன்லேயே. இங்கேயும் கிடைக்கும், இந்த கடைக்கில் தான் கிடைக்கும்னு நீங்கள் கேட்கலாம். பட் என்னென்னா கம்பேரிட்டிவ்லி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கிட்ட விட அங்கே நல்லாவே வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நான் ஆர்டர் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து எனக்கு கொண்டு வர சொல்லிட்டேன். ஸோ திஸ் இஸ் மை பார்ட்டி வேர் ட்ரெஸ். அண்ட் நிறைய ட்ரெஸ்ஸஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் நான் அங்கேருந்து மிஸ் பண்ணிட்டு வந்த சில கிளாத்ஸ் எல்லாமே கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஃபேவரட் ஐட்டம் தேன் மிட்டாய். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஸோ தேன் மிட்டாய் அண்ட் இன்னும் கொஞ்சம் இந்தியன் ஸ்நாக்ஸ்லாம் கூட நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் முறுக்கு, நெய் முறுக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் டீ தூள், 3 ரோசஸ். நான் இங்கே நிறைய இடத்துல 3 ரோசஸ் தேடி பார்த்தேன். எனக்கு கிடைக்கல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் லேபிள் தான் கிடச்சிது. பட் எனக்கு 3 ரோசஸ் கொஞ்சம் நல்லா பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அங்கேருந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஓகே, பேரண்ட்ஸ் எனக்கு அங்கேருந்து கொடுத்து அனுப்பின சாமி ஃபோட்டோ ஒன்று இருக்குது. அண்ட் என்னுடைய புக்ஸ் சிஎஸ்எஸ் ஒர்க்லாம் பண்ண வேண்டியது அந்த புக்லாம் வந்து இருக்குது. ஓகே, இது முக்கியமான ஒரு விஷயம். இந்த சாரி வந்து நான் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் நீங்கள் நம்ம பார்த்துருப்பீங்க வீடியோ, அதுக்கு கட்டுறதுக்காக வந்து அப்போவே நான் ஆர்டர் பண்ணேன். நான் சொன்ன மாதிரி ஒரு 14 டேஸ்க்கு முன்னாடியே வந்து போட்டிருந்து. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமில் ஸ்டக் ஆனதுனால எனக்கு இந்த கொரியர் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது கொரியர் போடுறீங்கன்னா கண்டிப்பாக ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் போடாதீங்க, ஏர்லியாகவே போட்டுருங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து நமக்கு இங்கே கிடைக்காது. நம்ம ஹோம்மேட் மசாலா ஐட்டம்ஸ்லாம் கிடைக்காது, பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா தாராளமாக நீங்கள் கொரியர் போடலாம். ஏன்னா எனக்கு 2 வாட்டியும் ரொம்ப சேஃபாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்து ட்ரை ஃபிஷ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நான் ட்ரை ஃபிஷ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் ட்ரை ஃபிஷ் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டம்ஸா என்னன்னு தெரியல. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணாங்க. அதே மாதிரி சில மெடிசன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்தியாவிலேருந்து மெடிசன் சோப்ஸ் அதுக்கப்புறம் சில மெடிசன்ஸும் நான் இந்தியாவிலேருந்து தான் வந்து வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இப்போ நான் லாஸ்ட்டாக அவங்ககிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக வந்து நமக்கு இந்தியாவில் வந்து என்ன ஐட்டம்ஸ் வேணுமோ அது நமக்கு கிடைக்கும். நீங்கள் தாராளமாக அவங்க கொரியர் பண்ணிக்கலாம். நான் வந்து சென்னையிலேருந்து தான் அந்த கொரியர் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு அந்த கொரியர் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இப்போதைக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி கொரியர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கொரியர் சர்வீஸ் மூலமாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் அந்த கமெண்ட்ல போடலாம். ஸோ உங்கள் ஸ்டேட்டில் இருக்கவங்களும் வந்து வேணும்னா அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் பர் கேஜி வந்து பார்த்தீங்கன்னா 500 rupees வந்து பே பண்ணியிருக்கேன். பட் மினிமம் 5 kg வந்து நம்ம ஆர்டர் போடணும். அண்ட் நீங்கள் இதை விட கம்மியான ப்ரைஸில் வந்து வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் டைம் அதையும் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட நான் உங்ககிட்ட வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக் அண்ட் ஷேர். பாய்.